அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மனதார பாடுனீங்க, மனதார நேசிச்சீங்க, மனதார உணர்ந்தீங்க? அல்லேலூயா. அந்த வரிகள் அனுபவித்து எழுதின ஒரு பரிசுத்தவான் அந்த பாடல் வரி பாடும்போதே தன் உள்ளத்தில் இருதயம் அழும். உனக்குள்ள அந்த பாரம், உன் குடும்பத்தை குறித்து உன்னில் அக்கறை இருந்தா மறுபடியும் அந்த வீட்டில் அந்த பாடலை தனியா பாடிப்பார், கேட்டுப்பார். உன்னுடைய செல்போன்ல கேட்டுப்பார். தன் அறியாமல் நீ அழுவாய். உனக்குள்ள உணர்வுகள் இருந்தால். அல்லேலூயா. இந்த தாவீது ராஜாவுக்கு அக்கறை வந்துச்சு, ஆசை வந்துடுச்சு. உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வரணும் தேடுறார். இதுக்கு முன்பதாக முதல் சவுல் ராஜாவை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கை குறித்து அவருக்கு அக்கறை இல்லை, பாரம் இல்லை. தேசத்தில் ஒரு நன்மை உண்டாகும் என்று அவருக்கு ராஜாவுக்கு பொறுப்பு இல்லை. அல்லேலூயா. 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 இந்த 40 வருஷமாக கர்த்தருடைய பெட்டி காணாமல் போனது. உடன்படிக்கை பெட்டி காணாமல் போனது. அல்லேலூயா. அதை தேட இந்த சவுல் ராஜாவுக்கு என்ன இல்லை? அக்கறை இல்லை. ஜனங்களை குறித்து அக்கறை இல்லை. குடும்பத்தை குறித்து சில பேருக்கு அக்கறை இல்லாம இருக்கிறோம். ஏதோ நம்ம குடும்பத்தை நடத்துறோம். அல்லேலூயா. வேதத்தை திருட்டு விதி வந்தா அப்படிதான் இன்னைக்கு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு டிஜிட்டல் குடும்பமா மாறிவிட்டது. அல்லேலூயா. எந்த குடும்பத்துல டிஜிட்டல் இருக்குதோ அந்த குடும்பத்துல சிக்கல். எந்த குடும்பத்துல ஈட்டுக்கூடிய காரியங்கள் நடக்குதோ அந்த குடும்பத்துல போராட்டங்கள். எந்த குடும்பத்துல வேதனுடைய வார்த்தை வசனம் இருக்குதோ அந்த குடும்பத்துல வசனமா இருக்கும். பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப நாளாக நீட்டிக்கொண்டு நீடிக்காது. அல்லேலூயா. இந்த ராஜா, சவுலுடைய ராஜா 40 வருஷமாக அந்த பட்டியை தேடவில்லை. இந்த தாவீது ராஜா அதை தேடி தன் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை அப்படியே பிரிச்சு வச்சுக்க பைபிள. இந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தை கூட இடைப்படப்படுகிறது. 1, 2, 3 வசனம் வாசிங்க. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலையூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அல்லேலூயா. இந்த பெட்டி 40 வருஷமாக அபிதான வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்திருக்குது. அல்லேலூயா. இந்த அபிதான வீட்டை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கல? எத்தனை வருஷமா இருந்தது? எல்லாம் பைபிள் பிரிச்சு வச்சுக்கீங்க. 40 வருஷமா அந்த அபிதான வீட்டில உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆசீர்வாதம் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் ஓபேத் வீட்டிலே 3 மாதம் அளவு இருந்தது. அந்த 3 மாதத்திலே தேவன் அவருடைய வீட்டை சம்பத்துகளை கையின் பிரயாசத்துகளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். 40 வருஷமா இருந்த வீட்டுல தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. 3 மாதம் இருந்த வீட்டில ஆசீர்வாதங்கள் அவனுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 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 நீங்க கையில வைத்திருக்கிற பைபிளுக்கும் உங்களுக்கும் என்ன இணைப்பு இருக்கிறது? எப்போ நீங்க கையில பைபிள் எடுத்தீங்க அந்த வருஷத்திலிருந்து எந்த நாள் வரைக்கும் என்ன தொடர்பு உங்களுக்குள்ள இருக்கிறது? பைபிளுக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கிறது? என்ன சம்பந்தம் இருக்குது? ஆராய்ந்து பாருங்கள். ஏன் 40 வருஷமாக இருந்த அபிதான வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை? அல்லேலூயா.
சபையில இன்னைக்கு அநேக சபையில 20 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 40 வருஷம் இருப்பாங்க, ஆசீர்வாதமே இல்லாம இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு இணைப்பு இல்லை, ஒரு தொடர்பு இல்லை, தேவ பயம் இல்லை. கையில வைத்திருக்கிற பைபிள் வேதாகமத்தினுடைய ஒரு உணர்வு இல்லை. அல்லேலூயா. வரும்போது காசு கொடுத்து பைபிள் வாங்குறோம், அது ஒரு சாதாரண ஒரு புத்தக பொருளாகவோ கதை பொருளாகவோ தான் வீட்டுகளில் இன்னைக்கு அநேகமாக வைத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. கடமைக்காக பைபிள் சுமந்து கொண்டு வருகிறார்கள், கடமைக்காக பைபிள் தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஏதோ ஒரு பாஸ்டருக்காக நாம் கிறிஸ்தவன் என்று காண்பதற்காகவே பைபிள் கையில் தூக்குறார்கள், அதோட வெட்கப்படுகிறார்கள். பிள்ளைகளிடத்தில் கொடுத்து வருகிறார்கள், பேக்கில் மறைந்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தோடு உனக்கு ஒரு என்ன கனெக்ஷன் இருக்குது? குடும்பத்தில் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை வளர்ச்சி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேதாகமத்தோட ஒரு தொடர்பு கிடையாது, வேதாகமத்தோட இணைப்பு கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, அதிகால ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, சபை கூடுவதை விட்டு விடுகிறது. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட வருவது கிடையாது. வீட்டில் செல்போன் பார்த்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், யூடியூபை பார்க்கிறார்கள், பேஸ்புக்கை பார்க்கிறார்கள். யூடியூபை பேஸ்புக்கை பார்க்கிற நேரத்தில் பரிசுத்த வேதாகமம் உன்னை வழி நடத்தும். நீ கையில வச்சுக்கிற செல்போன் மூலமாக வேதத்தை வாசிக்கலாம் நினைக்காதே. இன்னைக்கு சபையில வரவர்கள் யூடியூப் போல எல்லாருக்கும் செல்போன் மூலமாக நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள், வேதத்தை செல்போன் மூலமாக எல்லாம் பார்த்துக்கிறேன் சொல்கிறார்கள். இன்னைக்கு அநேக பட்டணங்களை செல்போன் மூலமாக தான் இன்னைக்கு சபைக்குள்ள வருகிறார்கள். பரிசுத்த வேதாகம கையில் கொண்டு வருகிறது இல்லை, காரணம் வளர்ச்சி அடைவது இல்லை. எந்த வீட்டில் பரிசுத்த வேதாகமம் வசனம் தொனிக்கப்படுகிறோ அந்த வீட்டில் பிசாசுக்கு இடம் இல்லை, மரணத்துக்கு இடம் இல்லை, சண்டைக்கு பிரிவினைக்கு இடம் இல்லை, துக்கமான காரியங்களுக்கு இடம் இல்லை. காலத்துக்கு முன் மரணம் வராது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் இன்னைக்கு அகால மரணம், விபத்து, ஆக்சிடென்ட், தற்கொலைகள் அநேகமா கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் இன்னைக்கு அநேகமா இருக்கிறது. உலகத்தான் குடும்பங்களே கம்மி. அதே போல வேத வாசிப்பு இல்லாதனாலதான் இன்னைக்கு சொல்லி கிறிஸ்துவில அதிகமாக தான் கோர்ட்டு வாசல் நிற்கிறார்கள். உலகத்தான் யாருமே அதிகமா இல்லை. இன்னைக்கு இந்த விவகாரம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக கோர்ட்டில் இருக்கிறார்கள். பொன்னேரி பகுதியில் எங்களுடைய கோர்ட் அங்க இருக்கிறது. அந்த இடத்துல 5 பேர் இந்துக்கள் இருந்தாலும் 25 பேர் கிறிஸ்தவர்கள், வாலிப பிள்ளைகள் டைவர்ஸ்க்காக நிற்கிறார்கள். காரணம் வேதம் இல்லை, சத்தியம் இல்லை. அவர்களிடத்தில் எந்த குடும்பத்தில் வேதம் வாசிக்கிறார்களோ, எந்த சிறு பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறார்களோ, எந்த சிறு பிள்ளைகளிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அந்த பிள்ளை சீரம் சிறப்பமாக கீர்த்திய புகழ்ச்சியாக இருக்கும். குடும்ப ஜெபம் அவசியம். ஏன் உன் கணவன் ரட்சிக்கப்படவில்லை? ஏன் உன் கணவன் மனம் திரும்பவில்லை? ஏன் உன் பிள்ளை பாவத்துக்கு விடப்படவில்லை? ஏன் உன் பிள்ளை பல பரியாச கருத்தில் உட்கார? காரணம் பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. வேதம் வாசிக்காத குடும்பம் உருப்படாது என்று சத்திய வேதம் சொல்கிறது. எப்படி இயேசு வீட்டுக்கு வருவார், எப்படி ஆசீர்வாதம் பெறுவார்? நீ கடன் வாங்கி குடும்பம் நடத்தலாம். வேலை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய தொழில் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? வீட்டுக்குள்ள போன வசனங்கள் இருக்கும். அந்த வசனம் உனக்கு கிரியை செய்தோ, அந்த வசனம் உனக்கு ஆசீர்வாதிக்குதோ? வீட்டில் அநேக 10 வசனம் 20 வசனம் இருக்கும். வருடத்தோடு கொடுக்கிற சபையில வாக்கு தத்தம் உனக்கு பலிக்குதோ? உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருக்கா? இல்லை. காரணம் வேத வாசிப்பு இல்லை. சபையில வேதம் வாசிக்கிறது குறைவு. காலையில எழுந்த உடனே செல்போனை பார்க்கறாங்க. யாராவது மெசேஜ் அனுப்பிச்சாங்களா, யாராவது பேஸ்புக்கில் அனுப்பிச்சாங்களா, யாராவது வசனம் அனுப்பிச்சாங்களா பார்க்கிறது. ஏன் உன் கையில கொடுத்திருக்கிற உடன்படிக்கை பெட்டியான தேவனுடைய வார்த்தை ஏன் நீ திறந்து வாசிக்க கூடாது? ஏன் அதை பார்க்க கூடாது? வாசித்திருப்பார். பரிசுத்த வேதாகம உடன்படிக்கை
உடன்படிக்கை பெட்டி நீ தினந்தோறும் காலையில் ஒரு வசனத்தை நீ வாசித்து பார். அன்று உனக்கு எப்படி இருக்குது பார். சங்கீதம் 90:14 சொல்கிறது, எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும்படிக்கு எங்களை நடத்தும் என்று சொல்லப்படுகிறது. வேத வசனம், வேத உச்சரிப்பு, வேத வார்த்தைகள், ஜெபம். அல்லேலூயா. சபைக்கு மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரதுக்கு காரணம் நீயே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு உனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கா? சபைக்கு உனக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கா? ஒரு இணைப்பு இருக்கா? சபை மேல ஒரு அக்கறை இருக்கா? சபைக்குண்டான எல்லா காரியங்களும் இருக்கா? சபையில நீ எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இது உறுதி. அனுபவித்த நான் சொல்கிறேன். அல்லேலூயா. சபையில ஒரு சேர் போட்டாலும் அவனுக்கு ஆசீர்வாதம், பெருக்கினாலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம் சபையில இருக்கிற 25 டாய்லெட் பாத்ரூமை கழுவுனவன் நான். அல்லேலூயா. இன்னைக்கு என் மகள் டாக்டர், காரணம் நான் டாய்லெட்டை கழுவுனேன். என்ன நிமித்தம் என் மகளை குடும்பத்தை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் தகப்பன் செய்கிற நிமித்தம் தான் தேவன் பிள்ளைகளை உயர்த்த முடியும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். சபையில யாரோ செய்யறாங்க, யாரோ வராங்க, யாரோ போறாங்க, நீ அப்படி நினைத்தால் உன் மனம் கிறுக்கு உள்ளதா இருக்கிறது. தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? தேவன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எங்க கிடைக்கும்? காலேஜில் எப்படி சீட்டு கிடைக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசல்ல காவல் காத்திருந்தவன் நான். அல்லேலூயா. வாசல்ல நின்று அல்லேலூயா 800 பேர் வருவார்கள் சபையில. முதலாவது நான் விசுவாசியா இருக்கும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா, சபையில விசுவாசியா இருக்கும் போது நான் வந்து ஒரு இந்து பக்தன். நான் நடந்தே திருப்பதிக்கு போவேன். அல்லேலூயா. வருடந்தோறும் மீஞ்சூரிலிருந்து திருப்பதிக்கு போவேன். பக்தன். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டேன். அல்லேலூயா. என்னுடைய தகப்பன நல்ல ஒரு வசதியானவங்க தான். இழந்துட்டேன். தனிச்சா வந்துட்டேன். அல்லேலூயா. இருக்கும் நடந்த போது என் மனைவி நிமித்தமாக இன்னைக்கு நான் இங்க நிற்கிறேன். அல்லேலூயா. என் மனைவியுடைய கண்ணீர், மனைவியுடைய எல்லா விருப்பத்தின் படி நான் இங்க நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய மனைவி தான் காரணம். எந்த பகுதியில் நடந்து போகணும் அதே பகுதியில் சபையை கொடுத்து அங்க இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கப்பட தேவன் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன். நான் இருந்த சபையில மீஞ்சூர்ல கிட்டத்தட்ட 800 பேர் இருப்பாங்க. காலையில 5 மணிக்கு எழுந்து வருவேன். ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து கடமைக்காக வந்து செஞ்சாங்க. அந்த 5 பேர்ல நான் தான் ஊழியக்காரனா மாறினேன். மீதி 4 பேரை வேற மாதிரி வேற வெளியே போயிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு பாத்ரூம் கழுவி எனக்கு கொடுத்தாங்க. காலையில எழுந்த உடனே பாத்ரூம் எப்படி இருக்கும் பாருங்க. கழுவும், ஆசிட்டு போட்டு கழுவும், எல்லாம் கழுவி எடுப்போம். எல்லாம் பாத்ரூம், ஊழியக்காரருடைய பாத்ரூம் எல்லாம் அப்படிங்களுடைய பாஸ்டருடைய அப்போஸ்தலர் அல்லே எல்லாம் கழுவி எடுத்து 8 மணி ஆகும். 9 மணிக்கு சர்வீஸ். 8 மணிக்கு முடிஞ்சு 100 சேர் தொடங்கணும். இந்த மாதிரி சேர் இல்ல, பெஞ்சு. அல்லேலூயா. அந்த பெஞ்சை துணி போட்டு தொடங்கணும். 9 மணி ஆகும். திருப்பி ஓடுவேன். குளிச்சுட்டு 9:15 வந்து நிற்பேன். 15 நிமிஷம் தான் எனக்கு. வந்து நின்று வரவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு வாசல்ல நின்ன என்ன ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து பெரிய இடத்துல நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாசல்ல இருந்தவனை என்ன தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரே? உடன்படிக்கை இல்லை, சபையோட ஒரு ஐக்கியம் இல்லை, வேதத்தோட ஒரு ஐக்கியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை இருக்கணும். எங்களுடைய சபை இந்த இந்தியா முழுவதும் இருக்கிறது. 166 கிளை சபை. அந்த ஸ்தாபனத்தில் நான் இருந்தேன், விசுவாசியா இருந்தேன். எங்க இருந்து தெரியுமா? கேட், மெயின் கேட். கார் வந்தா காரை திறந்து விடணும். அல்லேலூயா.
ஒயிட் அண்ட் நிற்பேன். சாயந்தரம் சர்வீஸ் முடிஞ்சு போதுல கருப்பா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைங்க சொல்றேங்க, இயேசு நல்லவருங்க. இயேசுவை நல்லவரா நினைச்சா அவர் நல்லவர். உனக்கு நல்ல தெய்வம் நினைச்ச நல்ல தெய்வம் அவர். உனக்கு நீ அசால்ட்டா நினைச்சவன் அசால்ட்டா விட்டு போயிடா இருப்பாரு. நீ சாதாரணமா நினைச்சவன் சாதாரணமா விட்டு போயிடுவாரு. உன்னை உயர்த்த முடியாது. அல்லேலூயா. சபையோட ஐக்கியம் எத்தனை வருஷம் தெரியுமா? 16 வருஷம் டாய்லெட் கழுவுன. அல்லேலூயா. ஒருவேளை அது தள்ளி போறதுக்கு என்ன பண்ணுவோம்? மூஞ்சிய கண்ண காட்டுமா? அல்லேலூயா. சுளிப்பு மூஞ்சிய. அல்லேலூயா. அந்த ஓபேத்ஏதோமிடம் 3 மாதம் இருந்தது, ஆசீர்வதித்தார். 40 வருஷமா இருந்த கிதியோன் வீட்டு ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? பழைய விசுவாசிகள் எல்லாமே தெரியும், பேர் தெரியும், பிசாசு தெரியும், பைபிள் தெரியும், ஊழியர்கள் எல்லாருமே தெரியும். ஆனா புதுசா ரட்சிக்கப்படாதவர்கள் பயம். சொல்லுவாங்க சபையில, நேத்து வந்தவ நேத்து வந்தவ நல்லா இருக்கிறாளா? ஆடுறாளா? ஆடுறா. இது ஆடுறான்னு இது இங்கே தான் ஆடிட்டு இருக்கோம். நேத்து வந்தவ தேவனை மகிமைப்படுத்தி மேல போயிட்டே இருக்கும். காரு பங்களா வீடு வாங்கி போயிட்டே இருக்கும். இது ஆடுறான்னு சபையிலே உட்கார்ந்து இருக்கும். எல்லாரும் ஆட்டு போட்டு இருக்கோம், ஊழியர் ஆட்டு போட்டு இருக்கோம், எல்லாரும் ஆட்டு போட்டு உள்ள உட்காந்துருக்கோம். இது வளராது. காரணம், நான் மூப்பரு, நான் 30 வருஷமா சபையில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும். நீ அங்கதான் ஒண்ணுமே தெரியாது, நீ ஜீரோ. புதுசா வந்தவங்க மேல போவாங்க. அல்லேலூயா. நான் புதுசா போனேன் சபைக்கு. அந்த 156 66 சபைக்கு என்ன முதன்மையாக வைத்தார். அல்லேலூயா. நான் தான் என்னை கொண்டு நடத்துறார். அல்லேலூயா. அந்த சபைகளை கண்காணிக்கப்படி வைத்து எங்க இருந்த நானு வெளியே இருந்த டாய்லெட் கக்குசு கழுவுன பெஞ்ச தொடச்சேன், எல்லாமே தொடச்சு என்ன அங்கடிச்சேன். அல்லேலூயா. 136 ஊழியர்களுக்கு மேலாக என்ன முதல்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காரணம், இதை நேசித்த அவர் என்ன நேசித்தார். அல்லேலூயா. இதை நேசித்த இதை பய மக்கள் வச்சுக்கிற. இதை பாருங்க, இதுக்கு ஒரு பேக், இதுக்குள்ள ஒரு பேக், அதுக்கு ஒரு பேக். காரணம், இது என்ன வாழ வைத்தது, என்ன மனிதனாக்கினது, என்ன உயர்த்தினது, என்ன அழகு பார்க்குது. இன்னைக்கும் என்ன பெற்ற தாய் தகப்பன அழகு பார்க்கல, இது என்ன அழகு பார்க்குது. என் மகன் நீ நல்லா இருக்கிற, என் மகன் நீ ஆசீர்வாதமா இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இல்ல உடன்படிக்கை பற்றி பைபிள் வச்சிருக்கிறது புக் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற வார்த்தை தான் உனக்கு வாழ வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களா? அப்போ இன்னில இருந்து பைபிள் படிப்பீங்களா? பைபிள் பிரிச்சு படிப்பீங்களா? சிஸ்டர், ஒரு செகண்ட் உங்களுக்காக தான் பேசுறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட தான் பேசுகிறேன். சபை சபை பயம். அல்லேலூயா. ஏன் ஊசாவை அடிச்சாரு? அவன் வீட்டுல 40 வருஷமா கட்டி இருந்தது. ஏன் அடிச்சாரு? அவன் செத்தான். காரணம், துணிகரம். சபைக்குள்ள துணிகரம், சபைக்குள்ள மெசேஜ், சபைக்குள்ள லீலைகள், சபைக்கு ஒரு இடம் பார்க்க இடமாக வருகிறார்கள். இன்னைக்கு அநேக பேர் சபையில் நினைக்கல. துணிகர பாவம் சபைக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் 3ஆம் வசனம். அதிலே 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அல்லேலூயா. அபிதாவின் குமாரர்கள், அபிதாவின் வீட்டில் 40 வருஷம் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. 2 குமாரர்கள் என்ன செய்யறாங்க? அந்த பெட்டியை
ஏத்துறாங்க. புது ரதத்துல மாடை கூட்டி மாட்டு வண்டியில ஏத்துறாங்க. அல்லேலூயா. 2 பேர் உடன்படிக்கை பெட்டியை புது ரதத்தில் ஏற்றினார்கள். அபிதான் வீட்டில் இருந்து பெட்டி புறப்பட்டது. இதை பார்த்த தாவீதுக்கு நடனமாடி சோதரி ஆடுறாரு. யாரு? தாவீதுக்கு தெரியாது, பெட்டி பத்தி தெரியாது அவருக்கு. அல்லேலூயா. பெட்டி வந்தா நம்ம ஆசீர்வாதம் மாதிரி நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவம் என்பது ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவன் வாழ்க்கை. அல்லேலூயா. உன்னை பார்த்தா கிறிஸ்துவ பார்க்கணும், உன்னை பார்த்தா பரிசுத்த ஆவியானவரை பார்க்கணும். அதுதான் கிறிஸ்தவன் வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அடுத்த வசனம் 5வது வசனம். தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி வராரு. யாரு? ஆஹா, 40 வருஷமா அவன் வீட்டுல பெட்டி இருந்தது. பெட்டியை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி ஆட்டம் பார்த்துட்டு வராரு. வர வழியில 6வது வசனம். அவர்கள் நாகோனின் கரம் இறங்கி இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியை தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் கொண்டது. அவனுடைய துணிகர நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய செத்தான். ஏன்பா? 40 வருஷம் வீட்டு தானே இருந்தது. எத்தனை வருஷம் இருந்தது? 40 வருஷம் வீட்டு தானே இருந்தது. ஏன் செத்தான்? அல்லேலூயா. பெட்டி அவன் தான் ரத்தத்தை ஏத்தனா, அவன் தான் மாட்டை கூட்டி எல்லாம் அவன் ஏன் செத்தான்? அவர் 2 பேரும் தானே வழி நடத்திட்டு வந்தாங்க. இதுக்கு யாரு காரணம்? அவர் அடிச்சது யாரு காரணம்? என்ன காரணம்? ஊசாவை அடிச்சதுக்கு என்ன காரணம்? துணிகரமாக துணிகரமா சாதாரண பெட்டி தானே. பெட்டி சாஞ்சி பதினு தொட்டான், அதுக்காக கர்த்தர் அடிச்சிருந்தா. இப்படி நம்மலாம் சில கேள்வி கேட்கணும். அல்லேலூயா. பெட்டி தோட்டத்துக்கு அடிச்சிருந்தது தாவீது கேட்கிறாரு. பாருங்களேன் 7ஆம் வசனத்துல. அப்போது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் கொண்டது. அவனுடைய துணிகர நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் செத்தார். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு கோபம் வந்துடுச்சு. யாருக்கு என்ன கோபம் வந்திருக்கான்? சொல்லுங்க, நமக்கு என்ன கோபம் வந்திருக்கான்? இப்ப ஒண்ணே இல்லை. இப்போ ஐயா 2 தம்பிகளை சொன்னாரு, அடுத்த வாரம் நீ சரியா வரலன்னா நிறுத்திடுவேன். அடுத்த வாரம் நீ லேட்டா வந்துட்டாங்க, நிறுத்திட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 5 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு அங்க உட்கார வச்சுட்டாரு. எங்க 5 நிமிஷம் பொறுத்துக்க மாட்டாரா அவரு? ஐயோ, இதுக்கு கண்ணு மூக்க வச்செல்லாம் பேசுவாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது சபையில. அல்லேலூயா. கண்ணு மூச்சு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் சபையில இருக்குது. அல்லேலூயா. இப்ப தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? பெட்டி சாய்ந்தது என்று தொட்டான், அதுக்காகவா இயேசு கர்த்தர் அடிக்கணும்? ஊசா நல்லது தானே செஞ்சான். சாஞ்சி இது தொட்டான், அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டாருன்னு யாரு சொல்றது? 40 வருஷமா இருந்தது தாவீது அவன் வீட்டுல இருந்துச்சு. அப்ப அடிக்காத இப்பயும் அடிக்கிறாரு அவனை. 40 வருஷமா வீட்டுல தானே இருந்துச்சு உடன்படிக்கை பெட்டி. அப்ப அடிக்காத ஏன் இப்ப அடிச்சாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அடிச்சாரு? 40 வருஷம் வீட்டுல தான் இருந்து அப்ப அடிக்காத இப்ப அடிச்சாருன்னு தாவீதுக்குள்ள கர்த்தர் மேல கோபம் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று பெட்டியை அடித்ததனால் தொட்டதனால் கர்த்தர் அடிக்கலைங்க. பெட்டியை தொட்டதனால கர்த்தர் அடிக்கல. துணிகரம் அவன் கை, பாவம் இருந்த கை,
பரிசுத்த பெட்டி எப்படி தொடருது? அல்லேலூயா. அந்த பரிசுத்த பெட்டியை தொடக்கூடாது என்பதற்காக பெட்டியில இந்த பக்கம் ஒரு கோல் அந்த பக்கம் ஒரு கோல் 4 பேர் தூக்கி கொண்டு போவார்கள். பெட்டியை டச் பண்ணக்கூடாது. பரிசுத்தமான பெட்டி. இவன் எதை தொட்டான்? இவன் தொட்டதனால பெட்டி பரிச்சை குலைச்சல் ஆயிடக்கூடாது என்பதற்காகவே அடிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபையில யாரோ ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்தாங்க. ஐயா சொன்னாருங்களே, ஒரு சகோதரி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்கல்ல. அப்படி சொல்லும் போது கர்த்தருடைய துணிகரம் கோபாக்கள் எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அது 3ஆம் வசனம். அதுல 3ஆம் வசனம், தேவனுடைய பெட்டியை புது ரதத்து மேல ஏத்தணும். எதிர ஏத்தணும்? யார் ஏத்தனது? யார் ஏத்தனது? ஊசாவும் அவங்க தான் ஏத்தனாங்க. பெட்டியில் அப்பயும் அடிக்கல. எல்லாம் பார்க்கணும். அப்ப ஏன் அடிக்கல கர்த்தர்? அவங்க தான் ஏத்தனாங்க, அவங்க தான் மாட்ட போட்டாங்க, அவங்க தான் கொண்டு வராங்க. அப்ப அடிக்காத கர்த்தர் பெட்டி சாய்ந்தவனையே அடிச்சாரு. துணிகரமான பெட்டியை தொட்டது துணிகரமான பாவங்கள். அல்லேலூயா. அசுத்தம் பரிசுத்தம் அவனுக்குள்ளே இல்லை. உடன்படிக்கை பெட்டியை தூக்க 2 பேர் இருந்தார்கள். அதை வழி நடத்தினார்கள். அல்லேலூயா. இன்னும் எத்தனை வருஷம் துணிகரமான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், எத்தனை வருஷம் கர்த்தரை ஏமாத்தவே, சபையை ஏமாத்தவே, குடும்பத்தினோட ஏமாத்த துணிகரமான பாவங்கள். கர்த்தர் உன்னுடைய பாவங்களை கிருபையினால மன்னித்துக் கொண்டிருக்கிறார். ரகசிய பாவங்கள், சபைக்கு வந்து அந்நிய வாசை, சபைக்கு வந்த வேத வசனம், சபைக்கு வந்த ஆராதனை வீரன் பண்ண ஆராதனை வீரன் பண்ண பாட்டு, மறைமுகமான ரகசிய பாவங்கள். கர்த்தரை ஏமாத்துற, சபையை ஏமாத்துற, குடும்பத்தில் உள்ளவர்களை ஏமாத்துற, எத்தனை வருஷம் நீ ஏமாற்றிக் கொண்டிருப்பாய்? கர்த்தர் அதுக்கு நியாயம் தீர்க்க நாள் வருகிறது. நீ மனம் திரும்பு. உன் துணிகிற பாவத்தினாலே உடன்படிக்கை பெட்டி உடன்படிக்கையான சபைக்குள்ள வந்து நீ அவதூறாக பேசாதே. சபைக்குள்ள விரோதமா முறுமுறுக்காதே. சபையில் உள்ள விசுவாசிகளை நீ முறுமுறுக்காதே. சபையில் உள்ள பேர்களை குறை சொல்லாதே. சபைகளை நீ பெரியாரு நான் பெரியாரு சொல்லாதே. கர்த்தர் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய துணிகரமான பாவங்கள் இனியோட விட்டுவிட வேண்டும். ஊசாவே அதுதான் அடித்தார். அல்லேலூயா. இதை பார்த்த ஏன்னா ஊசாவுடைய வாழ்க்கை தாவீதுக்கு தெரியும். ஆஹா இதெல்லாம் பண்ணானே, அதனாலதான் கர்த்தர் அடிச்சார். இதை நான் எப்படி அமைத்து கொண்டு போறது? என்னையே அடிச்சு பயந்தான். தாவீது பயந்தான். பயந்து அங்கே ஓபேத்து கிட்ட, ஓபேத்தே ஓபேத்தே இந்த பெட்டி நீ வச்சுக்கிறியா? அவன் சொன்னான், என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை நான் மனதார வைத்துக்கிறேன். என் வீட்டுக்கு வரட்டும். சந்தோஷப்பட்ட எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு ஊழியக்கார வந்து ஜெபிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? இல்ல, விரும்புறது கிடையாது. வந்தா காணிக்கை கொடுக்கணுமே, வந்தா சபை மேங்களுக்கு வந்தா சாப்பாடு போடணுமே. இன்னைக்கு அதுதான் விசுவாசிகள் நினைச்சுக்கிறார்கள். உன்னுடைய வீட்டுக்குள்ளே ஊழியக்காரன் கால வைத்த ஆசீர்வாதம் உண்மைங்க. அல்லேலூயா. எங்க பக்கத்துல ஏனிகுடா பக்கத்துல வீடுகளில் போகும்போது ஊழியக்காரன் வீட்டு நான் போவேன். இன்னைக்கு அந்த வீடுகள் எல்லாம் ஆசீர்வாதம். அந்த பக்கத்துல இன்னும் 5 குடும்பம் தான் பாகாலுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அவர்களும் மாறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வர்றது நல்லது. அல்லேலூயா. இந்த தாவீது பயந்துட்டார். ஓபேத் வீட்டுக்குள்ள இந்த பெட்டி வந்தது. அல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கல, அவன் இருதயத்தில் இடம் கொடுத்தான் தேவனுக்கு. அல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கல, இருதயத்தில் இடம் கொடுத்தான். இருதயத்தில் உனக்கு யாருக்கு இடம் வைத்திருக்கிற? உன் இருதயத்தில் யாருக்குள்ள இருக்கிறது?
எந்த பாவ பழக்க வழக்கங்கள் ரகசியங்கள் இருக்கிறது இன்னைக்கு விட்டுட்டேனா அங்கே வேதம் என்று ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். உடன்படிக்கை தேவன் அவர் நம்மோடு இணைக்கிறார். அல்லேலூயா. 9ஆம் வசனம். அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டியை என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கிதியோனாவின் ஓபேதேதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கிதியோனாகிய ஓபேதேதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேதேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். 10ஆம் வசனம் 10